மகிமை உண்டாவதாக. இந்த கால வேளையில் உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகின்றேன். கர்த்தருடைய கிருபை நம்மை தாங்குவதாக. ஒவ்வொரு 3 அல்லேலூயா சொல்லிவிடலாமா? இன்றைக்கு வந்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், இன்றைக்கு வந்திருக்கிற நீங்கள் பாக்கியவதிகள். கர்த்தருடைய வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்ளப் போகின்றோம், கவனிக்கப் போகின்றோம். வாசிக்கலாமா? பிரசங்கி எழுதின புத்தகம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தேவனுடைய செயலை கவனித்து பார், அவர் கோணலாக்கினதை நேர்மையாக்கத்தக்கவன் யார்? சேர்ந்து சொல்லலாமா? நான் சொல்லித் தருகிறேன். தேவனுடைய செயலை கவனித்து பார், அவர் கோணலாக்கினதை நேர்மையாக்கத்தக்கவன் யார்? தேவனுடைய செயலை கவனித்து பார், அவர் கோணலாக்கினதை நேர்மையாக்கத்தக்கவன் யார்? சொல்லுங்க பார்க்கலாம். சாலமோன் இப்படி சொல்லுகின்றார், தேவனுடைய செயலை கவனித்து பார், அவர் கோணலாக்கினதை நேர்மையாக்கத்தக்கவன் யார்? கடந்த 10 நாட்களாகவே இந்த வார்த்தை என்னுடைய இருதயத்திற்குள்ளே ஒலித்து கொண்டே இருந்தது. அதை குறித்து தியானித்து இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையாக பிரசங்கமாக உங்கள் மத்தியிலே கொண்டு வந்திருக்கின்றேன். வசனம் சொல்கிறது, கவனித்து பார். கர்த்தருடைய பிள்ளைகள் சிலவற்றை கவனிக்க வேண்டும், சிலவற்றை கண்டிப்பாக கவனிக்க வேண்டும். கவனிப்பதற்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் நேரம் செலவழிக்க வேண்டும். பேசுவதற்கு பொறுமையாக இருக்க வேண்டும், கேட்பதற்கு தீவிரமாக இருக்க வேண்டும், கவனிப்பதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த பிரசங்கத்தில் துவக்க முதல் முடிவு வரைக்கும் கவனமாக கவனிக்க வேண்டும். நமக்கு என்னுடைய எதிராளியாகிய பிசாசானவன் எவ்வளவு கவனமா இருக்கிறான் தெரியுமா? என் மேல, உங்க மேல, என் மேல், உங்கள் மேல் நம்முடைய சத்துருவாகிய பிசாசு எப்படி இருக்கின்றான்? கவனமாக இருக்கின்றான். எப்படி தெரிந்து கொள்ளலாம்? இயேசு கிறிஸ்து தேவன் பிசாசை பார்த்து கேட்டான், என் தாசனாகிய யோபுவின் மேல் நீ கவனம் வைத்தாயோ? யோபுவின் மேல் பிசாசு என்ன வைத்திருந்தான்? கவனம் வைத்திருந்தார் என்று யோபு 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே வாசிக்கின்றோம். 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, அவருடைய தாசனாகிய யோபுவின் மேல் பிசாசு எப்படி இருந்தானாம்? கவனமாக இருந்தான். எதற்கு? தீமை செய்ய, அழித்துவிட. அப்படியானால் நாம் எவ்வளவு அதிகமாக ஆண்டவரை கவனிக்க வேண்டும்? ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவரை கவனிக்க வேண்டும். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, யாரை கவனித்து பாருங்கள்? இயேசுவை கவனித்து பாருங்கள். நாம் யாரை கவனிக்க வேண்டுமா? இயேசுவை கவனிக்க வேண்டும். இயேசுவை கவனித்து தேவனுடைய பிள்ளைகள் வாழ வேண்டும். நம்முடைய ஆண்டவர் ஞானம் உள்ள தேவன். நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்கிறது, ஞானத்தை கவனித்து பார் என்று நீதிமொழிகள் 5:1 வாசிக்கின்றோம். நம்முடைய சொந்த ஞானத்தை நம்பக்கூடாது. உங்களுக்குள்ள நிறைய சொந்த ஞானம், அறிவு, புத்தி இருக்கலாம். அந்த சொந்த ஞானத்தை நம்பாதீங்க, அதை பயன்படுத்தாதீங்க. அவரின் ஞானத்தை கவனிங்க. அவர் ஞானமுள்ள தேவன், அவர் மிகுந்த ஞானம் உள்ளவர், ஞானமாய் உத்தரவு கொடுக்கின்ற ஆண்டவர். முதல்ல ஆண்டவரை கவனிக்க வேண்டும். இரண்டாவதாக ஆண்டவருடைய வார்த்தைகளை கவனிக்க வேண்டும். உபாகமம் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்கிறது, நீ என்றென்றைக்கும் நன்றாய் இருப்பதற்கு அவருடைய வார்த்தைகளை கவனி என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய வசனத்தை கவனிக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைகளை ஒருபோதும் மீறிவிடக்கூடாது. பிலிப்பு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறான். தேவ ஜனங்கள் எல்லாம் அந்த பிரசங்கத்தை கவனித்தார்கள் என்று சொல்லி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே வாசிக்கின்றோம். பேதுரு தன்னுடைய நிருபத்திலே எழுதுகிறார், வசனத்தை கவனியுங்கள் என்று 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவரை கவனிக்க வேண்டுமாம், ஆண்டவருடைய வார்த்தைகளை கவனிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகின்றது.
இந்த சூரியனுக்கு கீழே சாலமோன் கவனித்து பார்க்கிறார். அவர் பார்த்த பின்பு சொல்லுகின்றார், எல்லாமே மாயை, அவைகளெல்லாம் ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறார். கவனிங்கள் பிரியமானவர்களே, சாலமோன் சொல்லுகிறார் சூரியனுக்கு கீழே எல்லாம் மாயை. அப்படியானால் சூரியனுக்கு மேலே எல்லாம் நிஜம், உண்மை, மெய் என்று அவருடைய வார்த்தை சொல்லுகிறது. சூரியனுக்கு கீழே எல்லாம் மாயை, மறைந்துவிடும், அழிந்துவிடும், ஒளிந்துவிடும், நிக்கிரகமாகிவிடும். சூரியனுக்கு மேலே எல்லாம் நிஜம், உண்மை, நிலைத்திருக்கும், நிரந்தரம் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ளலாம். நாம் கவனிக்க வேண்டிய 2 விஷயங்களை பற்றி சுருக்கமாக நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். 2 விஷயங்களை ஆண்டவருடைய பிள்ளைகள் கவனிக்க வேண்டும். ஒன்றை சுருக்கமாக சொல்லப் போகின்றேன், 2வதை சற்று விரிவாக பார்க்க போகின்றோம். பிரசங்கத்தை கவனிக்கிறவர்கள் சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லிவிடலாமா? ஒன்று நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எதை கவனிக்க வேண்டும்? கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவன் கனமடைவான். கடிந்து கொள்ளுதலை கவனிக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, பல இடங்களில் நாம் கடிந்து கொள்ளப்படுகின்றோம். எப்படி கடிந்து கொள்ளப்படுகின்றோம்? பாஸ்டர் சில நேரங்களில் நம்ம என்ன செய்வார்? கடிந்து கொள்ளுவார். ஆசிரியர்களால் மாணவர்கள் கடிந்து கொள்ளப்படுவார்கள். பெற்றோர்களை பிள்ளைகள் என்ன செய்வார்கள்? கடிந்து கொள்வார்கள். நாம் கடிந்து கொள்ளப்படும் பொழுது உணர்வடைய வேண்டும். ஆமாங்க, நல்லது தான், கரெக்டு தான், நான் கடிந்து கொள்ளப்படுவது எனக்கு நல்லது, அப்படி என்று நம்முடைய மனம் ஒத்துக்கொள்ள வேண்டும். கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொண்டால் கனமடைவோம். கடிந்து கொள்ளுதலை எதிர்த்தால் தரித்திரம், லட்சை வரும் என்று நீதிமொழிகளிலே வாசிக்கின்றோம். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவனை குறித்து வசனம் தெளிவாக சொல்லுகிறது. முதலாவதாக கடிந்து கொள்ளுதலை தேவ பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டுமா? கவனிக்க வேண்டும். ஏன் கடிந்து கொள்றாங்க? ஏன் இதை சொல்றாங்க? ஏன் இதை இப்படி பண்றாங்க? ஏன் என்னை திட்டுகிறார்கள்? கடிந்து கொள்ளுதலை கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டுமா? கவனிக்க வேண்டும். ஏன் எனக்கு இது சம்பவித்தது? ஏன் எனக்கு இது நடந்தது? ஏன் என்னை கடிந்து கொள்ளுகிறார்கள்? கடிந்து கொள்ளுதலை நீ கவனித்தால் நன்றாயிருப்பாய். ஒரு அலையில சொல்லலாமா? இதை பற்றி நான் பேச விரும்பல, அடுத்த பகுதியை கடந்து சொல்ல போகின்றேன். சிலருக்கு கடிந்து கொள்ளுதல் பிடிக்காது. சிலருக்கு ஊழியக்காரன் கடிந்து கொள்வது அவங்களுக்கு பிடிக்காது. அவர் சொல்றதை கேட்க மாட்டாங்க, அவர் சொல்றதை ஏற்றுக்கிட மாட்டாங்க. நாம் பெரிய ஞானி, இவர் என்ன சொல்றது, இவர் வார்த்தைக்கு என்ன நான் கேட்பது, இவர் சொல்றதை நான் என்ன கீழ்ப்படிவது? கடிந்து கொள்ளுதலை அலட்சியப்படுத்துகிறவனுக்கு பைபிள் தக்க பதிலடி கொடுக்கிறது. கடிந்து கொள்ளுதலை நீ அலட்சியம் செய்தால் என்ன வருமா? தரித்திரம், லட்சை, சகாயமின்றி சடுதியிலே. எனவே நம்மை கடிந்து கொள்ளுகிறவர்களை கவனியுங்கள். சிலரை என்னால் கடிந்து கொள்ள முடியாது, கோபிச்சுக்கிடுவாங்க, ஓடியே போயிருவாங்க, வரவே மாட்டாங்க. அவர்களெல்லாம் பிரயோஜனமற்றவர்கள். கடிந்து கொள்ளுதலுக்கு தன் தலையை கொடுக்க வேண்டும், கடிந்து கொள்ளுதலுக்கு தன்னை ஒப்புக் கொடுக்க வேண்டும், கடிந்து கொள்ளுதலுக்கு தன்னை அர்ப்பணிக்க வேண்டும். அவர்கள் கனம் அடைவார்கள், அவர்கள் உயர்த்தப்படுவார்கள், அவர்கள் மேன்மை அடைவார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? எனவே கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் எதை கவனிக்க வேண்டும்? கடிந்து கொள்ளுதலை கவனிக்க வேண்டும். ஊழியக்காரன் என்னை கடிந்து கொண்டால் அது எனக்கு நல்லது. என் தலைக்கு எப்படி இருக்கிறதா? எண்ணெய் பூசுவது போல் இருக்கிறது. எனவே கடிந்து கொள்ளுதலை விசுவாசிகள் அங்கீகரிக்க வேண்டும், கர்த்தருடைய பிள்ளைகள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை பற்றி நான் விளக்கி பேச விரும்பவில்லை. தேவன் கொடுத்த வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். மறுபடி வாசிக்கலாம். பிரசங்கி புத்தகம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தேவனுடைய செயலை எப்படி பார்க்கணுமா? கவனித்து பார். அவர் கோணலாக்கினதை நேர்மையாக்கத்தக்கவன் யார்? தயவுசெய்து ஒரு 20 நிமிடம் நீங்கள் கவனித்தால் உங்கள் வாழ்க்கை சீர்படும், உங்கள் குடும்பம் பலப்படும், எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படும். கவனமாக கவனியுங்கள். ஆண்டவருடைய செயலை கவனித்து பார்க்க சொல்றார் பிரசங்கி.
ஆண்டவருடைய செயலை எப்படி பார்க்க வேண்டுமா? கவனித்து பார். அவர் என்ன செய்கிறாரு, அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், என் வாழ்க்கையில் அவர் என்ன செய்கிறார் என்பதை கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி பார்க்க வேண்டுமா? கவனித்து பார்க்க வேண்டுமா? வசனம் சொல்கிறது, அவர் கோணலாக்கினதை நேர்மையாக்கத்தக்கவன் யார்? ஆண்டவர் ஒரு விஷயத்தை கோணலா வச்சிட்டாருன்னா யாரால என்ன செய்ய முடியாதுங்க? நேர்மையாக்கவே முடியாது. கடவுள் வளைத்ததை யாருங்க நேராக்க கூடும்? என்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயத்தை கர்த்தர் வளைத்து வைத்திருந்தால் அதை யாரால் என்ன செய்ய முடியாதுங்க? நேர்மையாக்க முடியாது. அவர் திறந்ததை ஒருவரும் பூட்ட முடியாது, அவர் பூட்டினதை ஒருவரும் திறக்க முடியாது. சில வசனங்களை வாசிக்கலாமா? விருப்பம் உள்ளவர்கள் வாசியுங்கள். யோபு புத்தகம் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்கிறது. யோபு 12:14 என்ன சொல்கிறது? அவர் இடித்தால் கட்ட முடியாது. வசனம் சொல்லுகிறது, அவர் ஒரு விஷயத்தை இடிச்சிட்டார்னா யாரால் என்ன செய்ய முடியாதுங்க? கட்ட முடியாது. இதுதான் ஆண்டவருடைய செயல். அவர் இடித்ததை என்ன செய்ய முடியாது? கட்ட முடியாது. பிரசங்கி 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பாருங்கள். பிரசங்கி 1:15 சொல்லுகிறது, ஆண்டவர் கோணலாக்கினதை யாரால் என்ன செய்ய முடியாது? நேராக்க முடியாது. ஒத்துக்கொள்ளுகிறவர்கள் ஒரு ஆமென் என்று சொல்வோமாக. ஆண்டவர் இடித்ததை யாரால் என்ன செய்ய முடியாது? கட்ட முடியாது. ஆண்டவர் கோணலாக்கினதை யாராலும் நேராக்க முடியாது. இதுதான் ஆண்டவருடைய செயல். ஆண்டவர் பறித்து கொண்டு போகிறார். அவரை தடை செய்பவன் யார்? யோபு 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் அவர் பறித்து கொண்டு போகிறார். அவரை மறிப்பவன் யார் என்று சொல்லி கேட்கிறார். அவர் பறித்து கொண்டு போகிறார். ஆண்டவர் யாராச்சும் மறிக்க முடியுமாங்க? ஆண்டவர் பறிச்சுக்கிட்டு போறாரு. ஒரு தோட்டத்தில் ஒரு திராட்சை செடியை, ஒரு கொடியை, ஏதோ ஒன்றை பறித்து கொண்டு போகிறார். அவரை மறிப்பவன் யார்? இதுதான் ஆண்டவருடைய செயல். இந்த ஆண்டவருடைய செயலை நாம் என்ன செய்ய வேண்டுமா? கவனித்து பார்க்க வேண்டும். ஓ, இது கர்த்தர் இடிச்சிருக்கிறாரா? இது கர்த்தர் கோணலாக்கி இருக்கிறாரா? இது கர்த்தர் பறித்து கொண்டு போயிருக்கிறாரா? ஆண்டவருடைய செயலை கவனித்து பாருங்கள். ஆண்டவரை எவராலும் தடை செய்ய முடியாது. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அவரை யாராலும் தடுக்க முடியாது. யோபு 11:10. அவர் பிடித்தாலும் நிறுத்தினாலும் அவரை தடை பண்ணுகிறவன் யார் என்று சொல்லி பரிசுத்த வேதம் சொல்கிறது. அவருடைய கையை யாரும் திருப்ப முடியாது. அதுதான் கர்த்தருடைய செயல். ஏசாயா 14:27 வாசிக்கிறோம். அது கர்த்தருடைய செயல். சரி, இப்பொழுது நாம் பிரசங்கத்துக்கு மறுபடியும் கடந்து வருவோம். ஆண்டவருடைய செயலை கவனித்து பார். அவர் கோணலாக்கினதை யாராலும் என்ன செய்ய முடியாதுங்க? நேர்மையாக்க முடியாது. கோணல் சொல்லுவாங்களே பழமொழி, முதற் கோணல் முற்றிலும் கோணல். நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் கோணல் வந்து விடுகிறது, வளைவு வந்து விடுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இது 3 விஷயத்தில் வருகிறது. கவனியுங்கள். உங்கள் வாழ்க்கைக்கான சத்தியம், கர்த்தரிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொண்ட சத்தியம். நிறைய குடும்பங்கள் கோணலாக இருக்கிறது. நிறைய பேருடைய வாழ்க்கை கோணலாக இருக்கிறது. இன்றைக்கு அவைகளெல்லாம் கர்த்தர் நேராக்க போகிறார். இன்றைக்கு அவைகளெல்லாம் கர்த்தர் சரி செய்ய போகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? முதல்ல, நிறைய நேரங்களில் நம்மை நாமே கோணலாக்கி கொள்ளுகின்றோம். நமக்கு நாமே கோணலை உண்டாக்கி கொள்ளுகின்றோம். மற்றவர்கள் நம்மை கோணலாக்க வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய பேர் தங்களை தாங்களே கோணலாக்கி கொள்ளுகிறார்கள். பார்த்திருக்கிறீர்களா? அவர்கள் தங்களை தாங்களே கெடுத்துக் கொள்வார்கள். எப்படி? படிக்க மாட்டாங்க. படிக்காம நீங்களே இருந்தா நீங்களே என்ன செய்து கொள்ளுகிறீர்கள்? உங்கள் வாழ்க்கையை நீங்களே கோணலாக்கி கொள்ளுகிறீர்கள். சிலர் ஜெபிக்க மாட்டாங்க. ஜெபிக்காதவர்கள் தங்களுக்கு தாங்களே என்ன செய்து கொள்ளுகிறார்கள்? கோணலாக்கி கொள்ளுகிறார்கள். வேதத்தை வாசிக்காதவர்கள் சிலர் வேலையே செய்ய மாட்டாங்க. இவர்களெல்லாம் தங்களை தாங்களே என்ன செய்து கொள்ளுகிறார்கள்? கோணலாக்கி கொள்ளுகிறார்கள். சிலருடைய வாய் இருக்கு பார்த்தீங்களா? அந்த வாயே அவங்க வாழ்க்கை என்ன செய்து விடுகிறது? கோணலாக்கி அழிச்சிருது. ஆண்டவருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய செய்கை, நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஜீவியம் அவர்களை
அழிப்பதற்கு இன்னொரு வல்லமை தேவையில்லை, அவர்களை அழித்துக் கொண்டார்கள். நீங்கள் யோசித்து பாருங்கள், உங்களை நீங்கள் யோசித்து பாருங்கள். ஐயோ, அந்த பேசக்கூடாத இடத்தில் அந்த வார்த்தையை பேசினதினால், செய்யக்கூடாத அந்த விஷயத்தை செய்ததினால், அந்த ஒரு சின்ன தவறு, அந்த சின்ன மிஸ்டேக் உன் வாழ்க்கையை கோணலாக்கி விட்டது, உன்னுடைய ஜீவியத்தை கோணலாக்கி விட்டது. முதலாவதாக அவர்களாகவே அவர்கள் தங்களை கெடுத்துக் கொள்ளுகிறார்கள், தங்களை தாங்களே கோணலாக்கி கொள்ளுகிறார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீ உனக்கு நீயே கோணலாக்கி உங்களை நீங்களே அழித்து கொண்டிருக்கிற ஒரு கூட்ட மக்கள் இந்த உலகத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள். வாசியுங்கள், ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 59ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? தங்கள் பாதைகளை தாங்களே கோணலாக்கி கொண்டார்கள். சிலர் இருக்கிறாங்க, அவர்களை தாங்களே கெடுத்துக் கொள்வார்கள், தங்களை தாங்களே அழித்துக் கொள்வார்கள், தங்களை தாங்களே காயப்படுத்திக் கொள்வார்கள். அவர்கள் தங்களுக்கு தாங்களே கோணலாக்கி கொள்ளுகிறவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்கள் ஸ்தானத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும், அவர்களாகவே பாதைக்கு வர வேண்டும், அவர்களாகவே மனம் திரும்பி கத்தரண்டை வர வேண்டும். இது முதலாவதாக. இரண்டாவதாக, நம்முடைய வாழ்க்கையை கோணலாக்குகிறவர்கள் நம்ம கூட இருக்கிறவங்க, நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவர்கள், நம்முடைய சொந்த பந்தங்கள், நம்முடைய உறவுகள், நாம் அன்பாய் பழகுகிறவர்கள், நம்முடைய நண்பர்கள், சிநேகிதர்கள், அவர்கள் நம்முடைய வாழ்க்கையை கோணலாக்கி விட்டுருவாங்க. பார்த்துருக்கீங்களா? நீங்கள் பாருங்கள், யாராகிலும் ஒருவரை நம்பி சில விஷயங்களை பகிர்ந்து கொள்வீர்கள், சில விஷயங்களை சொல்லுவீர்கள், சில காரியங்களை பகிர்ந்து கொள்வீர்கள். ஆனால் உங்களுக்கு தெரியாமல் அவர்கள் உங்கள் வாழ்க்கை என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? கோணலாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதான் வசனம் சொல்லுகிறது, நாசியில் சுவாசமுள்ள மனிதரை நம்பாதீங்க. வேலை செய்கிற இடத்துல ஜாக்கிரதையாக இருங்க, குடும்பங்களில் ஜாக்கிரதையாக இருங்கள், சபைக்கு வரும்பொழுது ஜாக்கிரதையாக இருங்கள். ஆண்டவருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். உங்களோடு கூட நெருங்கி பழகுகின்ற உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், சொந்த பந்தங்கள் உங்கள் வாழ்க்கையை கோணலாக்கிடுவாங்க. 2 வருஷம் சந்தோஷமா பழகுறாங்க, கடைசியில் அவர்களுக்கு என்ன வெட்டி விடுறாங்க? குழிகளை வெட்டி விடுகிறார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இதற்கு என்ன செய்ய வேண்டும்? அவர்களை விட்டு வெளியே வாருங்கள், அந்த விஷயத்தை விட்டு வெளியே வாருங்கள். அந்த நண்பர்கள், அந்த உறவுகள், அந்த சொந்த பந்தங்கள், அவர்களை விட்டு வெளியே வாருங்கள். நீங்கள் தான் உங்களை விடுவித்துக் கொள்ள வேண்டும், நீங்கள் தான் உங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். முதலாவதாக நமக்கு நாமே கோணலை உண்டு பண்ணி கொள்கின்றோம். இரண்டாவதாக, நம்முடைய நண்பர்கள் நல்லா பேசுறவங்க, நல்லா சில சொல்லுவாங்க, ஐயோ நான் அவங்களை எப்படி நேசித்தேன் சொல்லுவாங்கள், அப்படி பழகினேன், இப்படி நேசித்தேன். அவர்கள்தான் உனக்கு கோணலை உண்டு பண்ணி விடுவார்கள், அவர்கள்தான் உனக்கு தீமைகளை உண்டு பண்ணி விடுவார்கள். மூன்றாவதாக, சத்ரு. கடைசி தான் அவன் வர்றான். பிசாசும் நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் எதை உண்டு பண்ணி விடுகிறான்? கோணலை, வளைவை, திசை மாற்றி வாழ்க்கையை சீரழித்து விடுகின்றான். அவைகளுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகின்றது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்திற்கு வந்ததற்கு நிறைய காரணங்கள் இருக்கிறது. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார். இன்னொன்று உங்களுக்கு தெரியுமா? இயேசு இந்த உலகத்திற்கு வந்ததனுடைய இன்னொரு நோக்கம் என்னவென்றால், கோணலானவைகளை சரிப்படுத்துவதற்காக. அதற்குத்தான் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். இப்பொழுது ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இயேசு ஏன் இந்த உலகத்திற்கு வந்தார் என்றால், உனக்கு நீயே கோணல் உண்டாக்கி கொண்டாயே, அதை சரிப்படுத்துவதற்கு. மற்றவர்கள் உனக்கு கோணல் உண்டாக்கி இருக்கிறார்களே, அதை சரிப்படுத்துவதற்கு. பிசாசு வைத்த கோணலை சரிப்படுத்துவதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். வாசியுங்கள், லூக்கா சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார் யோவான் ஸ்நானகன், பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும், மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும், கோணலானவைகள் செம்மையாக்கப்படும். ராமேன் சொல்லலாமா? நம்முடைய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்ததனுடைய நோக்கம் என்னவென்றால், கோணலானவைகளை சரிப்படுத்துவதற்கு. உங்கள் வாழ்க்கையில் நிறைய கோணல் இருக்கிறதா?
தடுமாற்றம் இருக்கிறதா? தாறுமாறான செய்கைகள் இருக்கிறதா? இன்றைக்கு ஆண்டவர் அவைகளை எல்லாம் நேர்மையாக மாற்றப் போகிறார். அவைகளெல்லாம் ஆண்டவர் நேராக மாற்றப் போகின்றார். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏசாயா 45:2 சொல்லுகிறது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை எல்லாம் செவ்வையாக்குவேன். இன்னைக்கு கர்த்தர் நமக்கு முன்னே போகிறார். அவர் முன்னே போகும் பொழுது கோணலானவைகள் எல்லாம் என்ன ஆகுங்க? அதெல்லாம் செவ்வையாகும். ஒரு சகோதரர் நான் அந்த செய்தியை எடுத்துக்கொண்டிருக்கும் பொழுது ஒரு சாட்சியை என்னோடு பகிர்ந்து கொண்டார். அவர் இப்பொழுது வருவார், சாட்சி சொல்லுவார் என்று நினைத்தேன். நீங்கள் வரல. அவர் வேலைக்கு போகும் பொழுது ஒரு குறிப்பிட்ட இடத்துல போகும் பொழுது ஒரு பெரிய மரம், அவர் அந்த மரத்தை கடந்து அப்போதான் கடந்திருக்கிறார், ரொம்ப தூரம் போகலை. அந்த மரம் ஒடிந்து கீழே விழுந்துருச்சு. அவர் பைக்குக்கும் ஒடிந்து விழுந்ததற்கும் ஒரு அரை அடி கேப் இருக்கும். அரை அடி. பக்கத்தில் உள்ளவங்களாம் எழுந்திருச்சு, ஐயோ என்னாச்சுன்னு ஓடி வந்தாங்க. அப்போ தான் இவரே திரும்பி பார்க்குறார், என்ன விழுந்து கிடக்கிறது? மரம் விழுந்து கிடக்கிறது. அவர் உனக்கு முன்னே போய் அந்த கோணலை என்ன செய்திருக்கிறார்? செவ்வைப்படுத்திருக்கிறார். அந்த கோணலை கர்த்தர் சரிப்படுத்தி இருக்கிறார். இந்த வசனத்திற்கு சொந்தக்காரர்கள் நிறைய பேர் உட்கார்ந்து இருக்கிறீங்க. எத்தனையோ தடவை, எத்தனையோ விபத்து, எத்தனையோ நாச மோசங்கள். அவர் எனக்கு முன்னே போனார், என்னுடைய கோணலை எல்லாம் கர்த்தர் சரிப்படுத்தினார். பிசாசு நிறைய கோணலை உண்டு பண்ணினான். ஆனால் ஆண்டவர் எனக்கு முன்னே போய் என்னை இதுவரைக்கும் ஜீவனோடு வைத்திருக்கிறார். அப்படி உங்களால் சொல்ல முடியும் என்றால், கர்த்தர் உங்களுக்கு முன்னே சென்று கோணலை செவ்வைப்படுத்தி இருந்தால் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். நிறைய பேர் அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு முன்னே போனால் கோணலானவைகள் எல்லாம் என்ன ஆகுங்க? செவ்வையாக மாறும், நேராக மாறும். கர்த்தர் சரிப்படுத்த சர்வ வல்லவர். இந்த கோணலை என்னால் சரிப்படுத்த முடியாது, உங்களால் சரிப்படுத்த முடியாது. உங்களுக்கு இருக்கிற கோணலை நீங்க சரிப்படுத்தவே முடியாது. ஒத்துக்கொள்கிறவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். வசனம் சொல்லுகிறது, உன் சுய புத்தியின் மேல் சாயாதே, கர்த்தர் மேல் முழு நம்பிக்கையாக இருந்து அவரை நம்பிவிடு. அப்பொழுது அவர் உன்னுடைய கோணலை என்ன செய்வார்? அவர் சரிப்படுத்துவார். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கோணலான 2 மனுஷர்களை நேரம் கிடைக்கிற அளவுக்கு நான் பேசி கடந்து செல்ல விரும்புகின்றேன். பைபிள்ல ஒரு கோணலான ஒரு மனுஷன் இருந்தான். எப்படி ஆண்டவர் அவனை நேர்மையாக்கினார், எப்படி அவனை சரிப்படுத்தினார் என்று சொல்லி நாம் சிந்தித்து விட்டு கடைசியாக ஒரு மேன்மையான சத்தியங்களை பார்த்து விட்டு கடந்து செல்ல போகின்றோம். மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவம் இருக்கிறது. மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. நான் சொல்லுகின்றேன், நீங்கள் கவனிக்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். கதரேனருடைய நாடு, அந்த நாட்டுக்கு பெயர் கதரேனருடைய நாடு. அந்த இடத்துக்கு பெயர் கெர்கசேனர். அவங்கள திரும்பி கேட்கல, நீங்கள் சொல்லிக்கிட மாட்டீங்க, நானே சொல்லிடுறேன். கெர்கசேனர் அப்படிங்கிற ஒரு ஊர். அந்த ஊரில் ஒரு சகோதரர் இருக்கிறார். கதையை கவனிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். கெர்கசேனர் அப்படிங்கிற ஒரு ஊரில் ஒரு நபர், அந்த நபருக்கு குடும்பமே ஊராரே சேர்ந்து கோணலை உண்டு பண்ணிட்டாங்க. அவனும் தனக்குத்தானே கோணலை உண்டு பண்ணிக்கிட்டான். ஆண்டவருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அவனுக்கு ஒரு பேய் பிடிச்சிருச்சு, அசுத்த ஆவி அவனுக்கு பிடிச்சு அவனை அலக்கழிச்சு அவனை ரொம்ப பாடாப்படுத்திருச்சு. அவன் மிகவும் கொடியவன். அதுதான் கோணல் அப்படிங்கிறது சொல்லிக்கிட்டு இருக்கேன். எதெல்லாம் கோணல்? ரொம்ப கொடியவன். யார் அவன் கிட்ட போக முடியாது, யார் போனாலும் அடிச்சிருவான். அவ்வளவு பெரிய கொடியவன். வீட்டில் இருக்க மாட்டான். வீட்டில் இருக்காதவங்கள்லாம் எப்படிப்பட்டவங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்? கோணலானவர்கள். வீட்டிலே தரிக்க மாட்டான். இங்கே இருப்பான், அங்கே இருப்பான், அங்கே இருப்பான், அங்கே இப்படியே சுற்றிக்கிட்டே வருவான். ரொம்ப கொடியவன். அவன் நடக்கிற பாதையில் யார் என்ன செய்ய மாட்டாங்க? நடக்க மாட்டாங்க. அவ்வளவு கொடூரமானவன். அவன் பிசாசு பிடிச்சவன். ட்ரெஸ்ஸு சரியாக போட மாட்டான். பைபிள் சொல்லுகிறது வஸ்திரம் தெரியாதவன். வஸ்திரமே போட மாட்டான். அவன் நிர்வாணி, அவன் கோணல் உள்ளவன். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மிகவும் கொடியவன். ஊர் ஜனங்கள்லாம் சேர்ந்து அவனை சங்கிலினால கட்டினாங்க. அப்படி இருந்தும் அந்த சங்கிலி என்ன செஞ்சிட்டான்? அறுத்து எரிஞ்சிட்டான். யார் அவனை கட்ட முடியாது. அவன் எங்கே படுத்திருப்பான் தெரியுமா? கல்லறையில். எப்போ பார்த்தாலும் கல்லறையிலே இருப்பான். அவன் வாயிலிருந்து வர்ற வார்த்தை சாகணும், செத்து போகணும், நாளைக்கு சாகணும், நாளை கழிச்சு சாகணும், அப்படி இந்த கல்லறையில் இருப்பான். தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இருப்பான். ஒருத்தன் அவன் அடக்க முடியாது. யார் சொன்னாலும் அவன் என்ன செய்ய மாட்டான்? கேட்க மாட்டான். யார் சொன்னாலும் கேட்காதவர்களுக்கு பேர் என்ன பேருங்க? கோணலானவர்கள் அப்படின்னு பேர்.
அவன் எப்போதுமே இரவும் பகலும் கத்திக்கிட்டே இருப்பான். எப்போ பார்த்தாலும் கத்துவான், எப்போ பார்த்தாலும் கூச்சலிடுவான், கூக்கரல் போடுவான். பெற்றோர்களே, உங்கள் வீட்டில் அப்படி சத்தம் கேட்கா? எப்போ பார்த்தாலும் கூக்குரல், சத்தத்தை ரொம்ப உயர்த்தி பேசுறது, கூக்குரல். அவர்கள் எல்லாம் கோணல் உள்ளவர்கள். இரவும் பகலும் கல்லறையிலிருந்து கல்லை எடுத்து தன்னைத்தானே என்ன செய்வான்? காயப்படுத்திட்டு இருப்பான். சில சகோதரிகள் ரொம்ப வலிமையானவர்கள். அவர்களுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன செய்வாங்க? அவர்களே என்ன செஞ்சுக்கிடுவாங்க? அடிச்சுக்கிடுவாங்க. ஆண்டவருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அதை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? கோணலானவர்கள். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவங்களை தங்களே அடிச்சுக்கிடுவாங்க, சுவரில் முட்டிக்கிடுவாங்க. இவர்கள் எல்லாம் அசுத்த ஆவி பிடித்தவர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்படி ஒருத்தன் இருக்கிறான். அவனை மாற்றுவதற்காக இயேசு அந்த ஊருக்கு வர்றார். அவன் ரொம்ப பொல்லாதவன், கொடியவன், கூக்குரல் இடுகிறவன், வஸ்திரம் இல்லாதவன், தன்னைத்தானே காயப்படுத்திக் கொள்கிறவன், பிரேத கல்லறையில் இருக்கிறவன், சங்கிலினால போட்டவனால் என்ன செய்ய முடியாது? கட்ட முடியாது. அப்படிப்பட்டவனுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு இயேசு அந்த வழியே வருகிறார். வந்து அவனை பார்த்து சொல்றாரு, ஏப்பா உன் பேர் என்ன? அவனுக்குள் இருக்கிற பிசாசு சொல்லுகிறது, நாங்கள் அநேகராக இருக்கிறபடினால் நாங்கள் யாராக இருக்கின்றோம்? நாங்கள் லேகியோன். எங்களை வந்து பாதாளத்துக்கு போக சொல்லிடாதீங்க ஆண்டவரே, எங்களை எங்க போக சொல்லுங்க? அந்த பன்றிகளுக்குள் போக சொல்லுங்க என்று அவனுக்குள் இருந்த அசுத்த ஆவி சொல்லுது. உடனே சரி புறப்பட்டு போ அப்படின்ட்டார். அவனுக்குள் இருந்த அந்த அசுத்த ஆவி புறப்பட்டு எங்க போயிருச்சு? பன்றிகளுக்குள் போயிருச்சு. இப்போ இவனுக்கு சுகமாயிருச்சு. ஒரு அலையில சொல்லலாமா? அந்த கோணலான மனிதனை கர்த்தர் சுகமாக்கிட்டார். எப்படி ஆக்கிட்டார் தெரியுமா? வஸ்திரம் தரித்து அமைதியாய் இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து அவரை கவனிச்சுக்கிட்டே இருக்கிறான். தேவனின் செயலை கவனித்து பார். அவர் இப்பொழுது கோணலானவனை என்ன செய்து விட்டார்? நேர்மையாக்கி விட்டார். ஊர் ஜனங்களுக்கெல்லாம் வந்துட்டாங்க, ஊராரெல்லாம் வந்து பார்க்குறாங்க. கோணலானவனை அவர் என்ன செய்து விட்டார்? நேராக்கி விட்டார். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. இவன் வஸ்திரம் தரித்து இங்கே உட்கார்ந்திருக்கின்றான். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நம்மை கூட கர்த்தர் மாற்றப் போகிறார். நானும் நீங்களும் ஒரு காலத்தில் அப்படிதான் இருந்தோம். எப்படி இருந்தோம்? அந்த பிசாசு பிடித்தவனை போல காணப்பட்டோம். இயேசு என்னை தேடி வந்தார். என் கோணலை கர்த்தர் மாற்றி இப்பொழுது என்னை நேர்மையானவனாக மாற்றி வைத்திருக்கிறார், நேர்மையானவனாக மாற்றி வைத்திருக்கிறார். ஆனால் அதுக்கப்புறம் சம்பவத்தை படித்து பார்த்தா கொஞ்சம் கவலையா இருக்கு. இந்த பன்றிகள் எல்லாம், இந்த பிசாசு பன்றிகளுக்குள்ள போய் பன்றிகள்லாம் எங்க போய் விழுந்துருச்சு? கடல்ல விழுந்து செத்து போச்சு. எத்தனை பண்ணி? யார் சொன்னா? பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். 2000 பன்றி கடல்ல விழுந்து செத்து போச்சு. ஊர் ஜனங்கள்லாம் வந்து பார்க்குறாங்க. ஒரு பக்கத்தில் செத்த பிணமா கிடக்கிற 2000 பன்றி, இன்னொரு பக்கத்தில் கோணலானவன் நேர்மையாக்கப்பட்ட ஒரு வாலிபன் இருக்கிறான். அவன் வஸ்திரம் தரித்து சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் கம்பீரமாய் இருக்கிறான். இப்போ ஊர் ஜனங்களும் பார்க்குறாங்க. சந்தோஷப்படணுமா துக்கப்படணுமா? சந்தோஷப்படணுமா துக்கப்பட வேண்டுமா? சந்தோஷப்பட வேண்டும். ஏனென்றால் ஒருவனும் அவனை அடக்க முடியாது, அவ்வளவு கொடூரமையா இருந்தவன். இப்போ இயேசு அவனை சுகமாக்கி அவர் அற்புதமாக வைத்திருக்கிறார். ஊர் ஜனங்க வந்து என்ன சொன்னாங்க தெரியுமா? இயேசுவே எங்கள் ஊரை விட்டு போயிடும், எங்கள் ஊரை விட்டு நீர் ஓடி போயிடும், நீர் எங்கள் ஊருக்கு தேவையில்லை, நீர் எங்கள் ஊருக்கு வேண்டாம். அவருக்கு புரியல, என்ன ஏன் இத்தனை பன்னிகளும் இறந்து போச்சு. அவங்களுக்கு பன்றி வேண்டும், பரபாசு வேண்டும், ஆனால் யார் வேண்டாம்? ரட்சகர் வேண்டாம். ரட்சகருடைய மதிப்பு அவருக்கு தெரியல, ஒரு ஆத்துமாவினுடைய விலை அவருக்கு தெரியவில்லை. அவர்களுக்கு அந்த ஊரார் அவரை விரட்டிட்டாங்க. அவர் போயிட்டார். பரவாயில்ல நான் போறேன்னு போறார். அப்போ இவன் சொல்றான், நானும் உம்மோடு வர்றேன் ஆண்டவரே, நீர் எங்க போனாலும் உங்க பின்னாடியே நான் வர்றேன்ப்பா அப்படின்னு அவன் சொல்றான். யாரு? கோணலானவன் சொல்றான், நேர்மையாக்கப்பட்டான். அவன் சொல்றான், பிசாசு பிடித்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு சொல்றான், ஆண்டவரே உங்க கூட நான் வர்றேன். ஆண்டவருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். மக்கள் எல்லாம் பன்றியை பார்த்தார்களே ஒழிய மனம் திரும்பின பாவியை பார்க்கவில்லை. கோணலானவன் நேராக்கப்பட்டதை பார்க்கவில்லை. ஏனென்றால் கர்த்தருடைய செயலை பார்க்கிற கண்கள் அவர்களுக்கு இல்லை, கர்த்தருடைய செயலை பார்க்கிற இருதயம் அவர்களுக்கு இல்லை. நாமும் கூட நிறைய நேரங்கள் அப்படிதான் இருக்கிறோம்.
கர்த்தருடைய செயலை பார்க்க முடியல. கர்த்தருடைய செயலை பார்க்க ஐயோ பண்ணி போயிருச்சே, பன்றி போய்விட்டதே. ரட்சிப்பை பார்க்கிறதில்லை, மீட்பை பார்க்கிறதில்லை, ரட்சகரை பார்க்கிறதில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்முடைய கோணலை மாற்றும்படியாக ஒரு ரட்சகர் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறார். நம்முடைய கோணலை எல்லாம் கர்த்தர் சரி செய்ய போகிறார். உலத்தரையில் இந்த கோணலாக இருக்கிற இரும்பு கம்பியை கொண்டு போனால் என்ன செய்வாங்க? எப்படி நேராக்குவாங்க? அந்த ஒலை தானே அக்கினிக்குள்ளே போட்டு நல்லா பழுக்க காய்ச்சி அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க? அது அப்படியே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இது ஒரு ஒலை. எது? சபை, ஆலயம். நம்ம ஒவ்வொரு வாரமும் வரும் பொழுது வெளியிலிருந்து வரும்பொழுது எப்படித்தான் வர்றோம்? கொஞ்சம் கோண்டல் மணலை தான் வர்றோம், கொஞ்சம் வளைவு, கொஞ்சம் அப்படி தான் வர்றோம். இங்கே வந்ததுக்கப்புறம் அக்கினியினால் உள்ளே கொடுத்து அப்புறம் என்ன செய்யப்படுகிறது? அது அப்படியே சரி செய்யப்படுகிறது. அதற்கு பெயர் தான் சபை, அதற்கு பெயர் தான் மெய்ப்பன். இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். இந்த பக்கம் ஒரு கள்ளன், இந்த பக்கம் ஒரு கள்ளன். நடுவில் இருக்கிறவர் குற்றமற்றவர், பரிசுத்தம் உள்ளவர், நீதிபரர், பாவம் அறியாதவர். அந்த பக்கத்திலையும் இந்த பக்கத்தில் இருக்கிறவங்க கள்ளன், திருடன், கோணல் மாணலா இருக்கின்றவன். பாருங்க, கோணலானவைகளை சரிப்படுத்துகிற கர்த்தர் அந்த இடத்துல இருக்கிறாரு. ரெண்டு கள்ளன்ல ஒருத்தன் தேவனுடைய செயலை கவனித்து பார்த்தான், தேவனுடைய வார்த்தைகளை கவனித்து பார்த்தான், இயேசுவை கவனித்து பார்த்தான், அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளை கவனித்து பார்த்தான், புரிந்து கொண்டான். அவன் சொன்னான், ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியனை நினைத்தருளும். அவனுடைய கோணலை கர்த்தர் செவ்வையாக மாற்றிட்டார். அந்த கோணலான வாழ்க்கையை, ஜீவியத்தை மாற்றிவிட்டு சொன்னார், இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய். ஆண்டவருக்கு எளிதுங்க. கோணலை மாற்றுவது கர்த்தருக்கு ஈஸி. கோணலான வாழ்வையை செம்மையாக்குவது கர்த்தருக்கு எளிது. அந்த சிலுவை கள்ளன் கடைசி நேரத்தில் இரட்சகரை அறிந்து கொண்டான். சரியாக அவரை சரியாக கவனித்து பார்த்தான். அவனை கர்த்தர் மீட்டு கொண்டார். அவனை கர்த்தர் நேர்மையானவனாக மாற்றினார். அந்த ஆண்டவர் தான் இன்றைக்கு நம்முடைய மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். நம்முடைய கோணலை அவர் செவ்வையாக மாற்றப் போகிறார். அல்லேலூயா சொல்லலாமா? மற்றவர்கள் கோணலாக்கினதை அவர் நேராக்குவார். உனக்கு நீயே கோணலாக்கி கொண்டவைகளையும் அவைகளை கர்த்தரிடத்தில் கொடுத்தார். கர்த்தர் அவைகளெல்லாம் சரி செய்வார். பிசாசு உனக்கு கோணலாக்கினதை கர்த்தர் என்ன செய்வார்? கண்டிப்பாக சரிப்படுத்துவார். ஆனால் கடைசியாக முடிக்கப் போகின்றேன். குருடர், முடவர், அங்கவீனம் உள்ளவர்கள், சில வாழ்க்கையில் நெருக்கப்படுகிறவர்கள், தரித்திரர், துயரப்படுகிறவர்கள், இவர்களை நாம நினைக்கிறோம் அவர்கள் கோணலா ஆண்டவர் சிருஷ்டித்திருக்கிறார். அது நமது பார்வை. ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் அவர்களை ஆண்டவர் அதிசயமாய் உருவாக்கி இருக்கிறார். ஒரு அலையில சொல்லலாமா? அவர்களை ஆண்டவர் அதிசயமாய் சிருஷ்டித்திருக்கிறார். அது தேவ திட்டம். ஆண்டவர் கோணலாக்கினதை யாரும் நேராக்க முடியாது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? கர்த்தர் கோணலாக்கினதை நேராக்க முடியாது. ஆனால் கர்த்தர் கோணலாக்கினதை குறை சொல்லக்கூடாது. அது ஆண்டவருடைய சிருஷ்டிப்பு, அது ஆண்டவருடைய படைப்பு. ஆண்டவர் அவர்களை அதிசயமாய் சிருஷ்டித்து வைத்திருக்கிறார். நீ கோணலா இருக்கிறவர்களை பார்த்து நீ செஞ்ச தண்டனைக்கு தான் உனக்கு கரெக்டா வந்திருக்கு அப்படின்னு சொன்னா, அதை விட 1000 மடங்கு உனக்கு செய்ய அவர் வல்லவர். எனவே ஆண்டவருடைய படைப்பை, சிருஷ்டிப்பை, கோணலை எதிர்த்து பேசாதே, கேள்வி கேட்காத. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் சிலவற்றை கர்த்தர் கோணலாக வைத்திருக்கிறார். எனக்கு வச்சிருந்தாருன்னா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் சில விஷயங்கள் கோணலாக இருக்கும். அது பொருளாதாரமாக இருக்கலாம், சுகவீனமாக இருக்கலாம், நம்முடைய நெருக்கமாக இருக்கலாம், துயரமாக இருக்கலாம். ஏதோ ஒன்றை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் சில கோணல், சில வளைவு, சில நெருக்கம் உண்டு வைத்திருக்கிறார். எல்லாருக்கும் இது உண்டு. நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற அந்த கோணலை, அந்த தேவ செயலை எப்படி பார்க்கணுமா? கவனிச்சு பாருங்க. இதனால வந்தது. ஒன்று எனக்கு நானே ஏற்படுத்திக்கிட்டதா,
மற்றவர்கள் மூலமாக வந்ததா, இல்லை என்றால் பிசாசு கொண்டு வந்ததா? இது மூன்றும் வந்தால் எதிர்த்து போராடி ஜெபித்து கோணலை சரியாக்கிடலாம். ஆனால் அது தேவ செயல் என்றால் எதிர்க்காதே. அது தேவ செயல் என்றால் நீரே செய்தீர் என்று மௌனமா இருந்திருங்க. அதை எதிர்க்க வேண்டாம். அது தேவ செயல் எனில் அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். எனவேதான் ஆண்டவருடைய செயலை கவனிக்கின்ற இருதயம் தேவை. ஆண்டவருடைய செயலை பார்க்கின்ற அந்த இருதயம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கட்டாயமாக தேவை. சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். தூங்கிடாதீங்க. ஒரு அலையில சொல்லலாமா? நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் வருகிற இடர்பாடுகள், சில துயரங்கள், சில வருத்தமான செயல்கள் கவனிச்சு பாருங்க. இது எப்படி வந்துச்சு? என்னுடைய பாவத்தின் நிமித்தம் வந்ததா, இல்ல மற்றவர்களின் நிமித்தம் வந்ததா, இல்ல பிசாசு நிமித்தம் வந்ததா? அப்படின்னா எதிர்த்து நில்லுங்கள். அப்பொழுது அந்த செயல் உங்களை விட்டு என்ன செய்துவிடும்? ஓடி போகும், நீங்கிவிடும். கர்த்தருடைய செயல் என்றால் எதிர்க்காத. அது கர்த்தருடைய செயல் என்றால் ஆமென் ஆண்டவரே, நான் அதை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். இது இப்படியா, நான் அதை அங்கீகரித்துக் கொள்ளுகின்றேன். இது இப்படியா, நான் அப்படியே ஏற்றுக்கொள்ளுகின்றேன். இது இப்படிதான் எனக்கு நடக்க வேண்டுமா, நான் அதை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். அப்படி ஏற்றுக்கொள்ள பழகுங்கள். தேவனுடைய சித்தத்திற்கு விரோதமாக பேசாதீங்க. தேவனுடைய சித்தத்திற்கு விரோதமாக எதிர்த்து நிற்காதீர்கள். அப்படி ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை குள்ளமா படைச்சிருக்கிறாரா? என்ன செய்ய முடியும்? நேராக்க முடியுமா? சொல்லுங்க, நேராக்க முடியுமா? முடியாது, முடியாது. உங்களை உயரமா படைச்சிட்டாருங்க. உங்களை குள்ளமாக்க முடியுமா? முடியாது. எந்த ஆஸ்பத்திரிக்கு போனாலும் குள்ளமாக்க முடியாது. தேவன் கோணலாக்கினதை என்ன செய்ய முடியாதுங்க. இதே போல நம்முடைய அன்றாட வாழ்க்கையில கர்த்தர் சிலவற்றை அனுமதித்திருக்கிறார். சில விஷயங்கள் நம்மிடத்தில் வந்திருக்கிறது. அதை கவனித்து பார்த்து அது தேவனுடைய செயல் என்றால் அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். குறை சொல்றாங்களா, அவங்களை கர்த்தர் பார்த்துக்கிடுவாரு. ஏளனமா பேசுறாங்களா, அவர்களை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அதை பற்றி குற்றமாய் பேசுகிறார்களா, அவர்களை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். கர்த்தர் கொடுத்ததை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் கொடுத்ததை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் கொடுத்ததை மனரம்யமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். என்னுடைய சரீரத்தில் சில பலவீனங்கள் இருக்கிறது. இப்பயும் எனக்கு நிறைய நேரங்கள் நிற்க முடியலை, நிறைய நேரங்கள் உட்கார முடியாது, நிறைய நேரங்கள் டிராவல் பண்ண முடியாது, நிறைய பலவீனங்கள். அப்படியே ஏற்றுக்கொண்டேன், அப்படியே அங்கீகரித்து கொண்டேன், அப்படியே ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஏன் தெரியுமா? கர்த்தர் சிலவற்றை அனுமதிக்கும் பொழுது போராடக்கூடாது. ஆண்டவரே இது, அவர் சொல்லுவதை, அவர் செய்வதை அப்படியே அங்கீகரித்துக் கொள்ளுங்கள், அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கினவரை நோக்கி, நீ என்னை ஏன் இப்படி என்னை உருவாக்கினா என்று கேட்கலாமா? ஏன் என்னை இப்படி சிருஷ்டித்தா என்று கேட்கலாமா? எல்லாரும் நல்லா கலர் கலராக இருக்கிறாங்க, என்னை மட்டும் இவ்வளோ கருப்பாக படைச்சிருக்கிறீங்களே, ஏன் மூக்கை மட்டும் இவ்வளோ பெருசாக வச்சிருக்கிறீங்களே, ஏன் அப்படி என்று கேள்வி கேட்காமல் கர்த்தருடைய சிருஷ்டிப்பை அப்படியே சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய சிருஷ்டிப்பை அங்கீகரித்துக் கொள்ளுங்கள். அது தேவ சித்தம், இது தேவனுடைய ஏற்பாடு என்று அப்படியே ஏற்றுக்கொள்ள பழகுங்கள். அப்படியே ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் ஆண்டவருடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறி நிறைவேறி கர்த்தர் பூரணத்துக்கு கொண்டு வருவார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கோணலை யோசித்து பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சில செயல்கள், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சில விஷயங்கள், இவைகளெல்லாம் கர்த்தர் அனுமதிக்கிற பொழுது, ஆமாம் ஆண்டவரே, நான் அதை ஏற்றுக்கொள்ளுகின்றேன், நான் அதை அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன், நன்றி ஆண்டவரே அப்படின்னு ஏற்றுக்கொள்ள பழகுங்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரை பார்த்து எதிர்கேள்வி கேட்காமல் கர்த்தர் அனுமதிக்கின்ற எல்லாவற்றிற்காகவும் கர்த்தருக்கு நன்றி சொல்ல பழக வேண்டும். சத்தம் ஒரு அலையிலே சொல்லலாமா? நம்ம எனவே நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற சில செயலை கவனித்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற சில செயலை யோசித்து பாருங்கள். இது கர்த்தருடைய செயல் என்றால் அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். அதான் சில நேரங்களில் சபைக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றேன். யாராகிலும் வியாதிப்பட்டால் தூஷணமாக பேசாதீங்க. யாராகிலும் பலவீனமாக இருந்தால் ஏளனமாக பேசாதீங்க. ஆமாம், அன்றைக்கி அவங்க செஞ்சாங்கல்ல, அதுக்குத்தான் கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? தண்டனை கொடுத்திருக்கிறார். உனக்கு தண்டனை வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு நிமிடம் ஆகுமா? கர்த்தருடைய செயலை அற்பமாக பேசாதீங்க. கர்த்தருடைய செயலை கனமாக எண்ணுங்கள். சில பலவீனமானவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள்.
விசுவாசத்தில் பலவீனமானவர்கள், ஜெபத்திலே பலவீனமானவர்கள், பொருளாதாரத்திலே பலவீனமானவர்கள், அவர்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. ஒரு அலையில சொல்லலாமா? நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய செயலை கவனித்து பாருங்கள், ஆண்டவருடைய செயலை கவனித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கோணல் உங்களால் ஏற்பட்டதென்றால் அழுது ஜெபியுங்க, கர்த்தர் மாற்றுவார். மற்றவர்கள் நிமித்தம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அழித்துக் கொண்டிருந்தால் அழுது ஜெபியுங்கள், மனம் திரும்புங்கள், கர்த்தர் மாற்றுவார். சத்துரு அந்த காரியத்தை கொண்டு வந்தால் எதிர்த்து நில்லுங்கள், அவன் ஓடி போவான். கர்த்தரே சிலவற்றை அனுமதிக்கும் பொழுது மனரம்யமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தரே சிலவற்றை சொல்லும் பொழுது ஆமாண்டவரே அப்படியே ஏற்றுக்கொள்ளுகின்றேன். என்னை இங்கே இருக்கின்ற எத்தனையோ பேர் எத்தனையோ விஷயத்தில் என்னை வருத்தப்படுத்தி இருக்கிறார்கள். அவருடைய செயலை கவனித்து பார்த்து அப்படியே ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன். எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். ஒரு அலையில சொல்லலாமா? சிலர் என்னை படுத்துகின்ற வருத்தங்கள், துன்பங்கள், நெருக்கங்கள் எல்லாவற்றையும் தாங்குகின்ற ஒரு நல்ல இருதயத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கின்றார். ஆண்டவருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நான் தேவனுடைய செயலை கவனித்து பார்க்கின்றேன். அந்த தேவனுடைய செயலை கவனித்து பார்த்து கர்த்தரின் வாழ்க்கையில் அனுமதித்த அந்த கோணலை அப்படியே சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கின்றேன். அந்த கோணல் உள்ளவர்களையும் சரிப்படுத்துவதற்கு கர்த்தர் என்னை உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஒரு அலையில சொல்லலாமா? வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற சில விஷயங்களை கவனித்து பாருங்கள். கவனித்து பார்த்து இது கர்த்தருடைய செயல், இது ஆண்டவருடைய செயல், இது ஆண்டவர் ஏற்படுத்தினது என்று அறிந்து அப்படியே நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல பழக வேண்டும். அப்படியே ஆண்டவருக்கு ஏற்றுக்கொள்ள பழகுவோம் என்றால் கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஒரு வசனத்தை வாசித்து முடிச்சிடலாம். ரோமர் 9 அதிகாரம் 19 வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 9:19. அவருடைய சித்தத்திற்கு எதிர்த்து நிற்பவன் யார்? அப்படியானால் மனுஷனே ஆண்டவரை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடாது. ஆண்டவரை எதிர்த்து பேசக்கூடாது. ஏன் எனக்கு இதை செஞ்சீங்க? ஏன் இதுக்கு இப்படி நடந்துச்சு? ஏன் எனக்கு இதை இப்படி அனுமதிச்சிங்க? எனக்கு ஏன் இவ்வளவு பெரிய கஷ்டம் வந்துச்சு? கர்த்தர் கொடுக்கின்ற கோணலை அப்படியே மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை, நன்மைகளை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒருவன் சொன்னான், பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாயே, நன்மையை பெற்ற நாம் அனுபவிக்க வேண்டாமா? எனவே கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் உங்கள் தனிப்பட்ட விதத்தில் இருக்கிற சில வளைவுகள், சில கோணல், அது கர்த்தரை அனுமதித்தது, அது கர்த்தரால் உங்களுக்கு ஏற்படுத்தப்பட்டதென்றால் சந்தோஷமாய் மனரம்யமாய் நான் அப்படியே அதை ஏற்றுக்கொள்கிறேன். ஆண்டவரே, அது வியாதியாக இருக்கலாம், ஒருவேளை பொருளாதார நெருக்கடியாக இருக்கலாம், ஒருவேளை நாள்தோறும் நிந்தையாக இருக்கலாம், ஒருவேளை நம்மை சுற்றி நெருக்குகிற பாடுகளாக இருக்கலாம், வேலை ஸ்தலத்தில் கூட இருக்கலாம், குடும்பத்தில் கூட இருக்கலாம், சபையில் கூட இருக்கலாம். அந்த கோணலை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆண்டவரே, ஒரு அம்மா ஃபோன் போட்டாங்க. பாஸ்டர், சொல்லுங்கள் சிஸ்டர், நான் உங்கள்கிட்ட ஒன்று பேசணும் பாஸ்டர். சொல்லுங்கள் சிஸ்டர். கர்த்தருக்கு தோத்திரம். வச்சிரட்டுமா? சிரிப்பு வருது உங்களுக்கு? இவ்வளோ வேற ஒன்றும் இல்லை. பாஸ்டர், நான் உங்கள்கிட்ட ஒன்று பேசணும். அப்படியா? சொல்லுங்கள் சிஸ்டர், என்ன சொல்ல போகிறீங்க? கர்த்தருக்கு தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, சில நேரங்களில் சில விபரீதங்களை நாம் சந்திக்க வேண்டும். நான் சொன்னது சிலருக்கு புரிஞ்சு, சிலருக்கு புரியலை, பரவாயில்ல. நாம் சில விஷயங்களை கடந்து போக வேண்டும், சிலவற்றை கடந்து போக வேண்டும். அதை தகப்பனை போல ஏற்றுக்கொள்ள வேண்டும், தாய்களைப் போல ஏற்றுக்கொள்ள வேண்டும், மெய்ப்பனைப் போல ஏற்றுக்கொண்டு அவைகளெல்லாம் கடந்து சென்றால்தான் கரவலாடுகளை மேய்த்து நித்திய ஜீவனுக்கு ஆயத்தப்படுத்த முடியும். நான் பிரசங்கத்தை முடித்துக்கொள்ளப் போகின்றேன். ஒரு கேள்வியை கேட்டுட்டு முடிக்க விரும்புகிறேன். உங்கள் வாழ்க்கையில் தேவன் அனுமதித்த கோணலை எத்தனை பேர் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள்? அது உங்களுடைய புருஷனாக இருக்கலாம், உன்னுடைய மனைவியாக இருக்கலாம், உன்னுடைய பிள்ளைகளாக இருக்கலாம், உன்னுடைய வேலை, உன்னுடைய வருமானம், கர்த்தர் கொடுத்த சபை. சில வேளைகளில் அது நமக்கு பாரமாக தாங்க முடியாத விஷயமாத்தாக இருக்கும். அதை உதறி போடக்கூடாது, அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
அப்படியே சுமக்க வேண்டும், அப்படியே கரை சேர வேண்டும். இதைதான் ஆண்டவர் விரும்புகிறார், இதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், இதைத்தான் ஆண்டவர் நேசிக்கிறார். எனக்கு தெரியும் எத்தனையோ விசுவாசிகள் தன்னுடைய குடும்பத்தில் ஆண்டவர் வைத்திருக்கிறத அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக, ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக எத்தனை பிரச்சனைகள், எத்தனை அவமானங்கள், எத்தனை நிந்தைகள், அத்தனையும் சகித்து 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 உதறி போட்டு போவதற்கு ஒரு செகண்ட் ஆகாது. ஆனால் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியா நிறைய சகோதரிகள், நிறைய சகோதரர்கள் உங்களுக்காய் கர்த்தரை துதிக்கின்றேன். இன்னும் நீங்கள் ஆண்டவருக்குள் முன்னேறுங்கள். உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர், உங்களை முன்குறித்தவர் உண்மை உள்ளவர். முழங்கால் படியிடலாமா? கண்களை மூடி